மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோவில் சித்திரை திருவிழாவின் 6ஆம் நாளில் சுவாமியும் அம்மனும் தங்கச் சப்பரங்களில் எழுந்தருளி திருவீதி உலா வந்தனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஹரிகிருஷ்ணன் வழங்க கேட்கலாம். ஹரிகிருஷ்ணன், வணக்கம். சித்திரை திருவிழாவின் 6ஆம் நாளில் சுவாமியும் அம்மனும் தங்கச் சப்பரத்தில் எழுந்தருளி திருவீதி உலா வந்து கொண்டிருக்கின்றனர். இது தொடர்பான முழுமையான விவரங்களை பதிவு பண்ணுங்க. மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோவில் சித்திரை திருவிழா 6ஆம் நாளாக தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. கடந்த 29ஆம் தேதி கொடியேற்றத்துடன் கோலாகலமாக தொடங்கிய சித்திரை திருவிழா இன்று 6வது நாளை எட்டி இருக்கிறது. இன்று காலை நிகழ்விலே சுவாமியும் அம்மனும் திருக்கோவில் வளாகத்தில் இருக்கக்கூடிய சிவகங்கை ராஜா மண்டபத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்தனர். முன்னதாக சர்வ அலங்காரத்துடன் எழுந்தருளிய சுவாமி அம்மனுக்கும் தீபாராதனைகள் காட்டப்பட்டு சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டது. அதனைத் தொடர்ந்து பஞ்ச பரிவாரங்களுடன் சுவாமியும் அம்மனும் கோவிலில் இருந்து புறப்பட்டு அம்மன் சன்னதி, விளக்குத்தூண், கீழமாசி வீதி, தெற்கு மாசி வீதி மற்றும் டிஎம் கோர்ட், மேலமாசி வீதி, வடக்கு மாசி வீதி, மீண்டும் தேரடி வாயிலாக மீண்டும் அம்மன் சன்னதியை வந்து கோவிலுக்கு வந்தடைய இருக்கிறார்கள். ஏறத்தாழ ஒரு 2 மணி நேரமாக இந்த மீனாட்சி சுந்தரேஸ்வரருடைய அந்த திருவீதி உலாவானது நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த சித்திரை திருவிழாவை பொறுத்தளவுக்கு இன்று 6ஆம் நாளாக இந்த நிகழ்வானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இன்று காலையிலே சுவாமி அம்மனும் தங்க சப்பரத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்துக் கொண்டிருக்கிறார்கள். இதனைத் தொடர்ந்து மாலை 6 மணி அளவில் திருக்கோவில் வளாகத்தில் இருக்கக்கூடிய சிவகங்கை ராஜா மண்டபத்தில் சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டு சுவாமியும் அம்மனும் இங்கிருந்து புறப்பட்டு மீண்டும் திருவீதி மாலையிலே நடத்த இருக்கிறார்கள். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வாகனங்களில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலிக்கிறார்கள். வழியெங்கிலும் பக்தர்கள் குழுமி இருந்து சுவாமியை அம்மனை வழிபடக்கூடிய நிகழ்வானது நடைபெற்று வருகிறது. இந்த திருவீதி உலாவை முன்னிட்டு போக்குவரத்து மாற்றங்கள் செய்யப்பட்டு இருக்கிறது. பல்வேறு இடங்களிலே வாகனங்கள் மாற்று பாதையிலே இயக்கப்பட்டு வருகிறது. மேலும் கடுமையான வெப்பம் நிலவுவதனால இந்த நேரத்தில் திருவீதி விழாவின் போது பொதுமக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளே மாநகராட்சி சார்பிலே செய்யப்பட்டு இருக்கிறது. குறிப்பாக குடிநீர் வசதியிலே ஆங்காங்கே குடிநீர் தொட்டிகள் வைக்கப்பட்டு இருக்கிறது. இது போன்ற நிகழ்வுகள் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. மேலும் நாளைய மறுதினம் மீனாட்சிக்கு பட்டாபிஷேகமானது நடைபெற இருக்கிறது. மாலையிலே கொடிமரம் முன்பாக இந்த பட்டாபிஷேக நிகழ்வானது நடத்தப்பட இருக்கிறது. அதனைத் தொடர்ந்து 7ஆம் தேதி திக்கு விஜயம் நடைபெறுகிறது. அதைத் தொடர்ந்து 8ஆம் தேதி திருக்கல்யாணமும் 9ஆம் தேதி தேரோட்டமும் நடைபெறுகிறது. இப்படி பல்வேறு சிறப்பு வாய்ந்த சிகர நிகழ்வுகள் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோவிலே நடைபெற இருக்கிறது. சித்திரை திருவிழாவை பொறுத்தளவிற்கு வருடத்தில் 12 மாதங்களும் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோவிலிலே திருவிழாக்கள் இருந்தாலும் கூட இந்த சித்திரை திருவிழா என்பது புகழ்பெற்றதாக இருக்கும். ஒவ்வொரு நாளும் காலை மாலையிலே திருவீதி உலா வரக்கூடிய அம்மனையும் சுவாமியும் தரிசிக்க ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வழியெங்கும் குழுமி இருக்கிறார்கள். பல்வேறு சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டு இருக்கிறது. அந்த வகையில் தான் இன்றைய 6ஆம் நாள் காலை நேர நிகழ்விலே தங்க சப்பரத்தில் சுவாமியும் அம்மனும் எழுந்தருளி மாசி வீதிகளிலே திருவீதி உலாக்களை வந்து கொண்டிருக்கிறார்கள். மோகன், மதுரை சித்திரை திருவிழாவின் 6ஆம் நாள் நிகழ்வுகள் தொடர்பான முழுமையான விவரங்களை வழங்கியதற்கு நன்றி ஹரிகிருஷ்ணன்.